தியா வேலை செய்யணும் குமார். இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நாளாக பசியில் இருந்தோம் ஒருத்தனுக்கு வந்துட்டு கண்ணாபின்னு ஒரு வடை பாயசம் ஃபீஸ்ட் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரிலீஸ் ஆகி இப்போ தான் ப்ரொடியூசர் பேசினார். ஃபஸ்ட் வீக்கில் தமிழ்நாடு மட்டும் 10 crores தாண்டுது, ஆந்திராவும் சூப்பராக போயிட்டுருக்கு. சேர்த்து போட்டு என்னோடய கரியரோட ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐ திங்க் இது வரைக்கும் நான் வந்து பண்ண படங்கள்லேயே டபுள் ஃபஸ்ட் வீக் கலெக்ஷன்ஸு இந்த படம். ஸோ சொன்ன மாதிரி ஒரு சந்தோஷம் இங்கே வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் தகிட்டுது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சந்தோஷம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ்ஸுங்கிறத வந்துட்டு ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஹாப்பினஸ் ஷேர் பண்ணாமல் இருந்தால் அது ஒரு குறையாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் தட் ஹாப்பினஸ். அண்ட் எந்த ஒரு வெற்றிக்கும் எவ்வளோ நீங்கள் வெயிட் பண்ணி எவ்வளோ தீயாக வேலை செஞ்சாலும் அதுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது எதனால் இந்த வெற்றி வந்துச்சு, எதுக்கு சடனாக உனக்கு இந்த குட் லக்கு, எதுக்கு எப்படி மாறிச்சுன்னு பார்த்தா ஐ திங்க் நிறைய குட் விஷஸ், நிறைய நல்ல ஆசைகள், வெரி பாசிட்டிவ் எனர்ஜி இந்த படத்தை சுற்றி அண்ட் என்னை சுற்றி. அண்ட் இந்த படத்தோட விமர்சனம் எழுதின பத்திரிகைகளாக இருக்கட்டும், ஃபஸ்ட்லேருந்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ண மீடியாவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப என்கரேஜிங்காக பேசி திரும்ப வந்துட்டீங்க இந்த படத்தோட சித்தார்த் அப்படின்னு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட், மீடியா பீப்புள் எல்லாருமே ப்ரைவேட்டாக என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஃபோன்லேயா இருக்கட்டும் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ரிலீஸ் வரைக்கும் இருக்கிற நர்வஸ்னஸில் அதை வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கலை. ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் உட்காந்து யோசிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் ஒரு ரொம்ப ரெகுலரான கேள்வி வந்து என் வாழ்க்கையில் ஐ திங்க் அந்த கேள்வியோட அதிகமாக ஏன் தமிழ் பக்கம் வரமாட்டேங்கிறீங்கன்னு ஒரு 10 வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லோரும் கேட்டிங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரே பதில் தான், நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் கொடுக்குறாங்க, எங்கே நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் நல்ல டைரக்டர்ஸ் கூப்பிட்றாங்களோ அங்கே ஓடிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் 10 வருஷ கரியரில் முதல் முறையாக கண்டினியூஸாக 4 படம் தமிழில் வச்சுக்கிட்டு வேறு எந்த பக்கமும் தலை வச்சு படுக்கிற பிளான் இல்லாமல் உட்காந்துருக்கேன். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான டெவலப்மெண்ட் என் வாழ்க்கையில். ஸோ இந்த தீயா வேலை செய்யணும் குமாருக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ஜிகர்தண்டா, அதுக்கப்புறம் வசந்த பாலன் இயக்கத்தில் காவிய தலைவன், அதுக்கப்புறம் என்னோடய சொந்த ப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். அண்ட் எனக்கு வந்துட்டு நான் வந்து நிறைய இடத்துல ஒரு ஏக்கத்தோடு சொல்லியிருக்கேன், எனக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட்ஸ் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த தீயா வேலை செய்யணும் குமாருக்கு அப்புறம் அது என்னன்னு தெரியல, இந்த டைட்டில்னாலையான்னு தெரில, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தீயா வேலை செஞ்சுட்டு சித்து திரும்ப வந்துட்டு தமிழுக்குன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் நிறைய சீனியர்ஸ் ஃபோன் பண்ணி. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இட்ஸ் அன் எக்ஸைட்டிங், ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு நியூ சாப்டர் டெஃபினட்டாக ஒரு புது பார்ட் ஆஃப் மை லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்த உங்களோட விஷஸ் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸை தவிர இதையும் தாண்டி நீங்கள் என் கூடவே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் எவ்ரிபடி. அண்ட் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் பற்றி ஒன்று சொல்லணும். வேறு லாங்குவேஜ் படங்கள் பண்ணும்போது இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ரிட்டி மச் எல்லாருமே சினிமா தான் எடுக்கிறோம், எல்லாருமே 3 வேளை சோத்துக்காக தான் சினிமாவில் வேலை பண்ணுறோம். ஸோ நிறைய டிஃப்ரென்சஸ் கிடையாது இண்டஸ்ட்ரீஸ்க்கு. பட் ஆடியன்ஸ் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் வந்து தமிழ் சினிமாவுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. ஏன்னா அவங்க வந்து ஒரே மாதத்தில் வந்துட்டு ஒரே இந்த 2-3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா தீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஹிட் ஆக்குறாங்க, அதே நேரத்தில் சூதுகவும் மாதிரி ஒரு பாத் பிரேக்கிங் ஃபில்மை ஹிட் ஆக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ். ஸோ அது அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி திரும்ப நல்ல வாய்ப்புகளோட நல்ல ஸ்கிரிப்ட்ஸோட வரத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த தீயா வேலை செய்யணும் குமார் படத்துக்கு வந்து எனக்கு சுந்தர் சி சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்சியரான தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு அவர் பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. எங்கேயோ கேஷுவலாக மீட் பண்ணி படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணி 2 நாளில் படத்தை ரெடி பண்ணிட்டோம். ஆனால் இந்த படம் முடிய நேரம் வரும்போது எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக எனக்கு ரொம்ப உலகத்தில் இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தராக நான் அவர் எண்ணுறேன். அண்ட் அவர் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கள் சார் மணிரத்னம்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு சீனியர் டைரக்டர்கிட்ட நிறைய கற்றுக்கிற விஷயங்கள் இந்த படத்தில் நிறைய கிடச்சிச்சு. அண்ட் சினிமா அது வந்து பக்கத்தில் வச்சா லைஃப் பற்றி ஒரு பேசிக் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இன் லைஃப் பற்றி சுந்தர்கிட்ட நான் நிறையா கற்றுட்ருக்கேன். சினிமாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம், அது வந்து நம்ம எப்படி ஜாலியாக தியேட்டரில் பார்க்குறோமோ அப்படியே படம் எடுத்தால் சந்தோஷமாக இருக்கும், தேவையில்லாமல் டென்ஷன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அண்ட் ஐ திங்க் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி வந்து என்னை இப்போ பார்க்கும்போதும்
இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நம்புகிறேன். பிகாஸ் புது விஷயங்கள் கற்றுக்கும் போது அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி போகிறதுங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தியா வேலை சிவகுமார் வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மைல்கல்லாக அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை வந்துட்டு திரும்ப காற்று நம்ம பக்கம் வீசுதுன்னு ஹாயாக இருக்காமல் ரொம்ப ஜாலியாக டேக் இட் ஈஸி ஆகிடாமல் இதே சூட்டோட சூடாக இன்னும் தியா வேலை செஞ்சு நல்ல படங்களோட வரணும்னு ஆசையாக இருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட் அண்ட் உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. அண்ட் முக்கியமாக எங்கள் அம்மா அப்பா சார்பாக நான் வந்து எல்லாருக்கும் அவங்க அம்மா சொல்லிட்டே இருவாங்க. ஏன்னா நான் வந்து முதல்ல ஷூட்டிங்கில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவும் தான் அவங்க வயசான காலத்தில் வந்துட்டு எல்லா பத்திரிகையும் படிச்சுக்கிட்டு எல்லா ரிவ்யூஸையும் படிச்சுக்கிட்டு டீட்டெயிலாக எனக்கு ஃபோனில் கருத்து சொல்கிறது எங்கள் அம்மா அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து பர்சனலாக எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. பிகாஸ் நிறைய தூக்கி வச்சுருக்காங்க ஒன்று சித்து கொண்டாடுறாங்க ரிவ்யூஸ் எல்லாம் க்யூட்டாக பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு அவங்க வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க சார்பாக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ்.